மாம்சத்தின்படியும் நடக்க மாட்டான், கீழ்ப்படியாமலும் இருக்க மாட்டான். அவன் ஆவியின்படி நடப்பான், கீழ்ப்படுகிறவனா இருப்பான். உபதேசங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, சபைக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்தவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. என்ன ஆக்கினை தீர்ப்பு? இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை அண்டி ஆராதிக்கிற ஒருவருக்கும் நரகமே கிடையாது. என்ன ஒளியில் சொல்லிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு கையில ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நரகம் என்பது ஒன்று கிடையாது. அதுதான் ஆக்கினை தீர்ப்பு என்பது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாம இருப்பதற்கு நம்ம ஆவியானவரால, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறி ஆணுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான நம்பர் 1. பிரைஸ் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் தான்.